கொஞ்சம் ஹீட் எப்படி கம்மி பண்ணணும்னு கொஞ்சம் பாருங்க. பேட்டரியும் கொஞ்சம் நல்லா கொடுங்க, உப்பாத பேட்டரியா பார்த்து கொடுங்க. இந்த பேட்டரி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சீப்பான ஒரு ப்ரைஸில் வந்து கொடுப்போம். ஹீட்டில் அது மேலே இருக்க லேயர் அந்த ஸ்டிக்கரே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதாகிடுது. கோப்ரோ கேமரா வந்து யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 விதமான ஃபால்ட் வந்து அடிக்கடி வந்து வரும். ஒன்று பார்த்தீங்கன்னா ஹீட்டு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா பேட்டரி இஷ்யூ. அந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ பேட்டரி மெயினாக பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள்லேயே வந்து குண்டாகி இதாகிடுது, பபிள்ஸ் வந்துருச்சு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி வந்து போடும்போது கேமரா பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லைட்டாக பிளர் ஆகிற மாதிரி ஆகிட்டு பார்த்தீங்கன்னா ஆஃபாகவும் ஆகிடுது. இந்த மாதிரி வீடியோ எடுக்கும்போது நடுவுலேயே வந்து ஏகப்பட்ட ஃபால்ட் வந்து வந்துருச்சு எனக்கு. அதுக்காக பார்த்தீங்கன்னா எண்டூரா பேட்டரி வந்து பிளாக் வந்து நல்லா இருக்கும் சொல்லிட்டு ஒரு 2 பேட்டரி வாங்கியிருக்கேன். அதையும் அப்படியே காட்டுறேன். பேட்டரியோட ஹீட்டு பார்த்தீங்கன்னா ஹீட்டில் அது மேலே இருக்க லேயர் அந்த ஸ்டிக்கரே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதாகிடுது, தெரியுதுங்களா? இந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா ஒரு 1800 கிட்ட அமேசானில் வந்து கிடச்சிது. இப்போ எண்டூரா பேட்டரி பார்த்தீங்கன்னா 2600 வரைக்கும் ப்ரைஸ் வந்து கிடைக்குது. பட் உங்களுக்கு அந்த பேட்டரி வேணும்னா பார்த்தீங்கன்னா உண்மையிலே வேணும்னா வந்து கால் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட் பண்ணுங்கள். சீப்பாக பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரி ஒரு 2000 பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு வந்து வாங்கி கொடுக்குறேன். என்ன கோப்ரோ வந்து என்ன பிரயோஜனம்? இப்ப வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போதே ஸ்ட்ரக் ஆகுது, கை இப்படி 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 இப்படின்னு வருது. அந்த ஏதோ கோப்ரோக்காரங்களே, கோப்ரோ தயாரிக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஹீட் எப்படி கம்மி பண்ணணும்னு கொஞ்சம் பாருங்க. பேட்டரியும் கொஞ்சம் நல்லா கொடுங்க, உப்பாத பேட்டரியா பார்த்து கொடுங்க. ஓகேங்களா? இன்னொரு விஷயம் என்னன்னா, வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது வீடியோ வந்து அப்படியே பாதிலே பாஸ் ஆயிடுது. அப்புறமா வந்து நம்ம பேட்டரி எடுத்துட்டு திருப்பியும் போட்டாதான் அந்த வீடியோ ஆனால் சேவ் ஆயிடுது. ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு. கொஞ்சம் பார்த்து சிந்தித்து செயலாற்றுங்கள் தயாரிக்கிறவங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆஃப் ஆகிடுது. டிஸ்பிளே சில டைம் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தாலும் பேட்டரி பார்த்தீங்கன்னா பபிள்ஸ் ஆகிடுது. கேமராவும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆட்டோமேட்டிக்காக டெட் ஆகிடுது. ஓகே, நெக்ஸ்ட் அப்படியே எண்டூரா பேட்டரியை காட்டுறேன் பாருங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா எண்டூரா பேட்டரி. இந்த 2 பீஸ் தான் வாங்கியிருந்தேன். இந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா 1 இயர் வாரண்டியும் கூட இருக்குது. இது வந்து நீங்கள் சார்ஜரோடு சேர்த்து வாங்கினீங்க அப்படின்னா சம்திங் ஒரு 6000 கிட்ட வந்து அமேசான்லாம் வந்து கிடைக்கும். பேட்டரியோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல பேட்டரி தான் இது. இந்த மாதிரி உங்களுக்கும் வந்து பேட்டரி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். அப்படின்னா நம்ம மிஸ்டர் தலைவர் பைக் ஷாப்பில் இங்கே வந்து கேட்டாலும் வந்து கிடைக்கும். ப்ரோ உங்கள் ஷாப்பில் வந்து கேட்கலாமா பேட்டரி? கண்டிப்பா. இவர்கிட்ட வந்து நீங்கள் வந்து மொபைல் நம்பரை கொடுத்துட்டு கான்டாக்ட் பண்ணிங்கனாலே போதும். இந்த பேட்டரி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சீப்பான ஒரு ப்ரைஸில் வந்து கொடுப்போம். இப்போ இந்த பேட்டரி வந்து சார்ஜஸ் ரொம்ப நேரம் நிற்கும். அதே மாதிரி இது வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டைப் கோப்ரோ பேட்டரியை பற்றி ஏற்கனவே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யூடியூப்லலாம் வந்து போட்டிருக்காங்க. இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேட்டரியை வெளியே எடுக்கும்போது இந்த பிளாஸ்டிக் லேயர் இதெல்லாம் வந்து பிச்சுக்கிட்டு வந்துடும். பேட்டரி வந்து உப்பிட்டு கேமராக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா டைட்டாக வந்து மாட்டிக்கும். கஷ்டப்பட்டு எடுக்கிற மாதிரிலாம் வந்து காட்டியிருப்பாங்க. இப்போ வந்திருக்க எண்டூரா பேட்டரி வந்து பெஸ்ட்டு. எனக்கு இந்த பேட்டரி எடுத்துக்கிட்டு இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கேடிஎம் ரைடு வந்து போயிருந்தேன். நிறைய வீடியோ வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பேட்டரி வந்து எனக்கு ரொம்ப சொதப்பிடுச்சு. அடிக்கடி கேமரா ஆஃப் ஆகிடுச்சு. கேமரா அப்படியே திடீர்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெக் ஆகி பிக்சரோட வந்து நின்றோம். ஆனால் பட் ஆன்லேயே தான் இருக்கும். லாஸ்ட்டாக பார்த்தேன், நான் கூட கேமரா தான் போயிடுச்சு அப்படின்னு பார்த்தா பேட்டரி தான் வந்து ஃபால்ட்டு. இந்த மாதிரி 2 பேட்டரி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு பேட்டரி வச்சிருந்து கேமரா வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னு வச்சிடாதீங்க. செகண்டு ஓரளவுக்கு நல்லா இருக்கிற இந்த பேட்டரி வந்து போட்டு பார்த்த உடனே எனக்கு பார்த்தீங்கன்னா கேமரா வந்து ரன் ஆச்சு. ஒரு சில ஃபால்ட் வரதான் செய்யும். ஒரு ப்ளஸ் இருந்தால் ஒரு மைனஸ் இருக்க தான் செய்யும். இப்போ எண்டூரா பேட்டரி அதே மாதிரி வாங்கியிருக்கேன். அதோட பேக்கேஜை வந்து நான் வந்து காட்டுறேன். பட் நீங்கள் வந்து கோப்ரோனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ, எனக்கு வந்து எண்டூரா பேட்டரி ரேட் வந்து அதிகமாக இருக்குது, எனக்கு வந்து சீப்பான ரேட்டில் வந்து வேணும் அப்படின்னீங்கன்னா என்கிட்ட வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஆன்லைனில் கிடைக்கிறத விட சீப்பாக உங்களுக்கு வந்து பேட்டரி வந்து நான் வந்து வாங்கி கொடுக்குறேன். ஆன்லைன்லலாம் கோப்ரோ பேட்டரி தேடி சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா 9, 10, 11 வரைக்கும் 13க்கு பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து மாடல் வந்து இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா பேட்டரி வேணும் அப்படின்றனால கோப்ரோவில் பார்த்தீங்கன்னா நிறைய லோக்கல் கம்பெனி பிராண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய லோ ப்ரைஸில் வந்து கிடைக்கும். 1000 ரூபா அந்த மாதிரி ப்ரைஸ்லாம். அதெல்லாம் வாங்கி போட்டிங்கன்னா இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு சிப்பு வந்து கொடுத்துருப்பாங்க உள்ளுக்குள்ளே. அந்த சிப்பு வந்து அது வந்து கரெக்டாக ஃபிட் ஆகாது. கொஞ்சம் பேட்டரியே வந்து லோ, இந்த மாதிரி பேட்டரி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேமராலேயும் உங்கள் ஆப்ஷன்லேயே வந்து டிஸ்பிளேல ஷோ ஆகிடும். அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோப்ரோட பிராண்டட் பேட்டரியே வாங்குங்க. அதுதான் வந்து ரொம்ப பெஸ்ட்டு. அதுவும் இந்த எண்டூரா பேட்டரி சார்ஜஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நிற்கும், நல்லாவும் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் இந்த பேட்டரி வாங்குங்க. பட் காஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். சில பேர் பார்த்தீங்கன்னா பண்டல் பேக்கோட வாங்கும்போது 2 பேட்டரி அந்த மாதிரி வந்து கிடச்சிரும். சில பேர் வந்து ஒரு பேட்டரி ஒரு கேமரா அப்படி வரும்போது வீடியோலாம் எடுக்கும்போது ஒரு பேட்டரி வந்து டக்குன்னு வந்து பேட்டரி வந்து லோ ஆகிடும்.
இன்னொரு பேட்ரி வந்து தேவைப்படும். அப்படி பார்த்தீங்கன்னா பேட்ரி வந்து ஒரு 2600 அந்த மாதிரி ப்ரைஸில் வந்து சேல் பண்ணுறாங்க வெளியில் ஆன்லைன்லலாம். உங்களுக்கு வந்து பேட்ரி தேவைப்பட்டது அப்படின்னா ஒரு 1800 ப்ரைஸில் வந்து என்கிட்ட வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து இது வந்து ஒரிஜினல் தான், பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு எத்தனை பேட்ரி வேணுமோ என்கிட்ட வந்து கமெண்ட் பண்ணிங்களோ, இல்லைனா என் நம்பர் கூட கொடுக்குறேன், எனக்கு வந்து கால் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து பேட்ரி வந்து கொடுக்குறேன். பேட்ரி தவிர பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த செல்ஃபி ஸ்டிக்கு, அப்புறம் ஏகப்பட்ட ப்ராடக்ட் வந்து இருக்குது. கோப்ரோ, இந்த கோப்ரோட அக்சசரிஸ், அப்புறம் 360 கேமரா, அதோட பார்ட்ஸ்லாம் வேறு நிறைய இருக்குது. உங்களுக்கு எதாவது வேணும்னா கண்டிப்பாக வந்து என்னை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்னடா பேட்டரியை வந்து இவ்வளோ சீப்பாக சொல்கிறானே, ஒருவேளை டூப்ளிகேட்டாக இருக்குமோ அப்படின்னு வந்து நினைப்பீங்க. நீங்கள் வந்து நேரில் வந்தீங்கனாலே போதும். அதுவும் பெஸ்ட்டாக சென்னையில் இருந்தீங்கன்னா போதும். சென்னையில் வந்து நேர்லேயே வடபழனியில் இருக்கேன் நான் வந்துட்டு. நேர்லேயே வந்து உங்கள் கேமரா வந்து போட்டு யூஸ் பண்ணியே வந்து செக் பண்ணியே பார்த்துக்கலாம். பார்த்துட்டு கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஏகப்பட்ட அக்சசரிஸ்லாம் வந்து இந்த மவுண்ட்டு, ஹெல்மெட் மவுண்ட்டு, ஏகப்பட்ட ஸ்ட்ரிப்பு, ஏகப்பட்ட இது வந்து அவைலபிள் வந்து இருக்குது. நீங்கள் வேணும்னா என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். என் நம்பரை வந்து அப்படியே கொடுக்குறேன். ஓகே. பின்னாடி பேக்கில் பார்த்தீங்கன்னா பைக் வந்து ஃபஸ்ட்டு சீனில் வந்து நின்றுருந்தது. வேறு ஒரு பைக்கை வந்து உள்ளே சர்வீஸ் பண்ணுறதுக்காக அந்த பைக்கை வந்து வெளியே எடுத்து விட்டுருக்கோம். வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, தேங்க்யூ.